ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் இவரை திட்டாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க அருண் ராஜேந்திரன். அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜி தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிங்கிங் காம்படிஷன் ரியாலிட்டி ஷோ அப்படின்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்படிஷனை சொல்லாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களால எவ்வளவு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. போன வாரம் எஸ்பிபி சாருக்கான ஒரு ரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் இப்ப நம்ம பேச போற அந்த மெயின் பர்சன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பூதங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் நிலம் காற்று ஆகாயம் என்ற பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கான்செப்ட் வச்சிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஹைலைட்டடா இந்த வாரம் பார்க்க போற பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருண் ராஜேந்திரன் தான். இவர் வந்து லாஸ்ட் வீக் எஸ்பிபி சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கியிருந்தாரு. அதுக்கு மட்டும் இல்லாம இந்த வாரம் இவருடைய எஃபெக்ட் வேற லெவலே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தசாவதாரம் படத்துல இருந்து கல்லை மட்டும் கண்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடல அந்த படத்துல வர கான்செப்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்ல இருந்து தொங்கிக்கிட்டே வந்து பாடியிருக்காரு. இதுக்கு ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு பிரீத் பண்ணி இவர் எப்படி பாடினார் அப்படின்ற விஷயம் ஜட்ஜஸ்க்கு இந்த டவுட் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீ மனுஷனே கிடையாதுடா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன் சார் ரொம்பவே எக்ஸைட்மெண்டா வந்து சொல்லியிருக்காரு. ஒரு சில இடத்துல பயந்து போன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் ரோப்ல தான் இருந்து பாடியிருக்காருன்றதால கொஞ்சம் அந்த பயமும் பதட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதையும் தாண்டி பீட் பண்ணி சூப்பராகவே பாடி முடிச்சிருக்காரு அருண் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் பாடி இருக்கக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்க உறுதியா நம்பலாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி பார்த்திருக்கக்கூடிய ஆடியன்ஸோட ஆகட்டும் இல்ல போட்டியாளர்களும் ஒரு பயத்தோடும் ஆச்சரியத்தோடு தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இனியாவாகட்டும் சுஷாந்தி ஆகட்டும் ரொம்பவே வியந்து போய் பார்த்துருந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா அந்த கிளிப் வந்து இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மரோ சூப்பர் பர்ஃபார்மரோ கண்டிப்பா இவருக்கு ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்ன்ற விஷயத்துல அப்சல்யூட்டா நமக்கு கிளியராகவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இவர் பாட்டும் நல்லாவே பாடியிருக்காரு மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. இவருடைய ஃபேன்ஸ் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இவங்க தான்ப்பா டாப் வின்னர் டைட்டில் வின்னர் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த பர்சன் யாருன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.